என்னோட பேரு சுமதி. எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. கல்யாணமாகி 8 வருஷம் ஆகிருச்சு. ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை. என்னோட கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கறாரு. நான் என் மாமியார் +2 படிக்கக்கூடிய கொழுந்தனார்னு எல்லாருமே திருச்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செஞ்சுட்டேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன். பார்க்க கருப்பாக இருப்பேன். என்னோட கணவரோட தம்பிக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அவன் என்கிட்ட பேசவும் மாட்டான். அதனால் நானும் அவன்கிட்ட அவ்வளவா பேசிக்கவே மாட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய சொன்னாலும் தட்டாமல் கேட்பான். செலவுக்கு அவன் அண்ணன்கிட்ட கூட பணம் கேட்க மாட்டான். என்கிட்ட வந்து தான் கேட்பான். எனக்கும் அவன் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அவன் எதை கேட்டாலும் வாங்கிக்க சொல்லுவேன். என்னோட மாமியார், அவன் தான் உன் கூட பேச மாட்டேங்கிறானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு என்கிட்ட சண்டை போட்டப்போ கூட நானும், அத்தை, என்னால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லுவேன். ஒரு நாள் என்னோட கொழுந்தன் மொபைல் ஃபோனை தொலைச்சிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்துனா, என்னாச்சு அருண்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுதே. சரி, டேக் கேர்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். என்னோட கொழுந்தன் எனக்கு பிடிச்ச பவுடரை தான் போடுவான். நான் கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச அந்த பவுடரோட வாசம் அடிக்கிற ஸ்மெல்லு வந்தது. நான் உடனே திரும்பி பார்த்தப்போ பக்கத்தில் வந்து அருண் நின்றுட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்காம அவனை பார்க்க, அவனோ அண்ணி சாரின்னு சொன்னான். நான் எதுக்குன்னு கேட்க, நீங்கள் வாங்கி கொடுத்த மொபைலை நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அதான்னு சொல்லி தலை குனிஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் திட்டுவேன்னு அவன் பயந்துக்கிட்டு இருந்தான். நானும் அவனை திட்டாம, அந்த ஃபோனில் தான் உன்னோட படிப்பு சம்மந்தமாக நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியேன்னு நான் கேட்க, அவனும் ஆமா அண்ணின்னு பதிலளிச்சான். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னான். இன்னைக்கு ஆன்லைனில் எனக்கு டெஸ்ட்டு வேற இருக்கு. ஸ்கூல் பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு. அதான் ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொன்னான். நானும் ஹாலுக்கு வந்து என்னோட ஃபோனை கொடுத்து, இந்தா இதை எடுத்துட்டு போ, ஈவினிங் புதுசாக வாங்கிக்கலான்னு சொல்ல, அவனோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவன் என்ன நினச்சானோ தெரியல. அண்ணி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம, உங்ககிட்ட சரியாக பேசாமல் உங்களை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அண்ணின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு என்னோட காலில் விழுந்து என்னோட பாதத்தை தொட்டு கண்களில் ஒத்திக்கிட்டான். இதை பார்த்ததும் எனக்கு தலைக்கால் புரியவே இல்லை. என்னோட மனசு சிறகடிச்சு பறக்க, அதே வேகத்தில் அவனோட தோலை பற்றி தூக்கி விட்டு அவனோட தலையை பிடிச்சு இழுத்து அவனுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அன்னிக்கெல்லாம் சாரி சொல்லக்கூடாது, எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, நீ எனக்கு ஒரு குழந்தை தானு சென்டிமெண்ட்டாக நான் பேசினேன். இதை கேட்ட அவனும், சாரி அண்ட் வெரி தேங்க்யூ அண்ணி, நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியே வர்றதுக்குள்ள அந்த ஸ்கூல் பஸ் கிளம்பிருச்சு. அவனோ சேன்னு புலம்புனா. நான் உடனே அவனை என்னோட பக்கத்தில் கூப்பிட்டு, கொஞ்சம் இரு, என்னால் தானே நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னோட ஸ்கூட்டியை எடுத்து அவனை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு நானும் கிளம்புனேன். அமைதியாக வந்தவன் சாரி அண்ணின்னு சொல்ல, நானும், டே சும்மா சும்மா சாரி சொல்லாத, இதுக்கு தானே நான் இருக்கேன், இதுக்கு முன்னே நீ பஸ்ஸை மிஸ் பண்ண போகலாம், என்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாட்டியான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்காவது எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தியேன்னு நான் சொன்னேன். அவனோ, அண்ணி இன்னைக்கு நான் மொபைலில் தொலைச்ச வருத்தத்தில் இருந்ததாலும் என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு நான், அப்படின்னா உன்னோட மொபைலுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்ல, அவனோ, நோ, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னான். அதுக்குள்ளே ஸ்கூல் வந்துருச்சு. அவன் வேகமாக இறங்கும்போது வண்டி லேசாக சாய அவன் டக்குன்னு என்னை பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்ல, நான் வண்டி கீழே விழுந்துருச்சு, வண்டிக்கு ஏதாவது நான் பாருன்னு சொல்ல, அவன் வண்டியை தூக்கி நிறுத்திட்டு, வண்டி போனா போகட்டும் அண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தான்னு சொல்ல கீழே குனிஞ்சான். நான் குனிஞ்சு அவனோட தலையை பிடிச்சு தூக்கி பார்க்க
அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது. டே அருண், ஏண்டா அழுகிற? அண்ணிக்கிட்ட ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு அழுகிறியான்னு அவனை பார்த்து நான் கேட்க, அவனும் ஆமான்னு தலையாட்டினான். அதுக்கப்புறமா சாரி அண்ணி, நான் தான்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு இறங்கிட்டோமோன்னு சொல்ல போறியான்னு நான் கேட்க, அவன் இல்லை அண்ணி, அவசரம் இல்லை, சந்தோஷத்தில் கொஞ்சம் வேகமாக இறங்கிட்டேன்னு சொன்னான். சரி சரி, முதல்ல ஸ்கூலுக்கு போ, ஈவினிங் இதை பற்றியெல்லாம் பேசிக்கலான்னு சொல்ல, அவனும் பாயனின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது நான் கையை ஆட்டிக்கிட்டே வெளியே நின்றுட்டு இருந்தேன். நானும் அவன் மறையிற வரைக்கும் என்னோட கையை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். வரும்போது என்னால் வண்டியை கூட சரியாக ஓட்ட முடியாமல் சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டுக்குள்ளே வந்ததும் வெளியே போயிருந்த என்னோட மாமியார் என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்னை உடம்பெல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்குன்னு கேட்க, உங்களுக்கு தான் உடம்பெல்லாம் வேர்வை விளைஞ்சிட்ருக்கு, வெளியே தான் வெயில் அப்படி விழுக்குதேன்னு நான் பேச்சையும் மாற்றினேன். அத்தை பிரசாதத்தை என்னோட நெத்தியில் வச்சு விட வர, அத்தை நான் இன்னும் குளிக்கலைன்னு சொல்ல, அவங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சாப்பிடு, மணி என்னாச்சுன்னு என்னையும் திட்டினாங்க. சந்தோஷத்தில் என் படபடப்பை இன்னும் என்னை விட்டு அடங்கவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 2 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு போயிட்டு பாத்ரூமுக்கு போனேன். சரிம்மா, நீ குளிச்சுட்டு வா, எனக்கும் பசிக்குது, நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்னோட மாமியார் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட உட்காந்தாங்க. நான் பாத்ரூமுக்குள்ளே நுழைஞ்சேன். அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு உள்ளே வந்தவன் என்னை தேடுறதை நான் பார்த்து ரூமுக்குள்ளே மறைஞ்சிருந்தேன். அவனும் விடாமல் என்னை தேடிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா நான் பாத்ரூமுக்கு போனதும் அவன் பாத்ரூமுக்கு பக்கத்தில் வந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிட, அப்படி வாடி வலிக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு, என்னடா அருண் வந்துட்டியான்னு சொல்லிக்கிட்டே பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு வர்றது போல் நான் ஆக்ஷன் பண்ணேன். அப்போது வேணும்னே என்னோட சேலையை முழங்காலுக்கு மேலே உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே நான் வந்தேன். அவனோட பார்வை என் கால்கள் மேலே ஊறுறத நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன். நான் அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாலுக்கு வர, அவனோ அண்ணி உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்குது, எதுவும் இல்லையா, எனக்கு இன்னைக்கு கிளாஸில் கவனமே செலுத்த முடியல அண்ணின்னு சொன்னான். நானும் ஏண்டான்னு கேட்க, இல்லை அண்ணி, உங்கள் மேலே வண்டி விழுந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். இதை கேட்டு நானும் வேணும்னே என்னோட கால் தான் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லவும் அவனும் ஓடி போயிட்டு பாம் எடுத்துட்டு வந்து எங்கே காட்டுங்கன்னு என்னோட பக்கத்தில் வந்தான். நான் பாம் தடவை அளவுக்கு வலியிலடான்னு சொல்லியும் அவன் என்னை சோஃபாவில் உட்கார வச்சு என்னோட காலடியில் உட்காந்து எங்கே அடிப்பட்ட இடத்த காட்டுங்க அண்ணின்னு சொன்னான். நான் முதல்ல நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்ல, அவனும் போன வேகத்திலேயே அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தான். என்னோட மாமியார் எனக்கு குழந்தை இல்லாததால் காலை மாலைன்னு சொல்லி 2 வேளையும் கோயிலே கதின்னு இருப்பாங்க. என்னோட வீட்டுக்காரரும் வாரத்தில் 5 நாட்கள் வீட்டில் இருக்க மாட்டார். எனக்கு டிவி பார்க்குறது பிடிக்காது. அதனால வீட்டு வேலைகளை நானே செஞ்சுட்டு புக் படிப்பேன். பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு நேரம் பார்த்தா பத்தாத அளவுக்கு நானும் கொழுந்தனாரும் பேசிக்கிட்டே இருந்தோம். மாமியாரும் சீக்கிரம் படுத்துருவாங்க. நான் என்னோட ரூமில் ரொம்ப நேரம் படிச்சுட்டு தான் தூங்குவேன். 1 வாரம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது என்னோட கதவு தட்டப்பட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டுச்சு. அது அருண் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதும் யாருன்னு சும்மா நான் கேட்டேன். அவனோ அண்ணி நான் தான், உள்ளே வரட்டுமான்னு கேட்டான். நான் எலும்பி கட்டிலில் உட்காந்துக்கிட்டு அவனை வர சொல்லி பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார வச்சேன். வந்தவே எதுவும் பேசாமல் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னடா, என்னை பார்த்தாலே முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக்குவ, இப்போ முகத்தை வேறு பக்கமாக திருப்பாமல் என்னையே பார்த்துட்ருக்கியேன்னு கேட்டேன். அவனும் இல்லை, நீங்கள் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, என்ன அப்படிங்கிறது மாதிரி அவனையே நான் பார்க்க, இவ்வளவு நாளாக உங்களோட மனசை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசாமல் கூட இருந்துட்டேன், அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன்னு சொன்னான். நானும் அதெல்லாம் பரவாயில்லடா, ஆனால் ஏன் 2 நாளாக ஐயா அண்ணியை பார்க்கவே வரலன்னு கேட்க, அதுக்கு அண்ணே வந்திருந்தார்ல அதான்னு சொன்னான். அவர் இருக்கும்போது நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்னு கேட்க, இத்தனை நாளாக பார்க்கலையே, சரி ஆனால் இப்போ அண்ணியை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் பார்க்கலன்னு கேட்டேன். அதுக்கு அவனும் நீங்களும் தான் என்னை கண்டுக்கலன்னு கேட்க, நானும் டே நீ என்ன பதில் சொன்னியோ அதுதான் உனக்குன்னு சொன்னேன்.
இல்லை அண்ணி, 5 நாளாக அண்ணே வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்கும் அண்ணனை பார்க்கணும் போல ஆசை இருந்திருக்கும். அதனால தான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன்னு இழுத்தான். நானும், ஓ பாருடா, பெரிய மனுஷ மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியேன்னு சொன்னேன். நீ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஏன் நீ, நான் என்ன சின்ன பிள்ளைன்னு நினச்சிங்களா? எனக்கு இப்போ 17 வயசு ஆகுதுன்னு சொல்ல, ஆமாண்டா, கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்போ பிள்ளைக்கு தகப்பனாகி இருப்பேன்னு சொன்னேன். அவன் நான் சொன்னதை கேட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே, சீ போங்க அண்ணி, கல்யாணம் பண்ணெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். நானும் கல்யாணம்னு சொன்னதுமே வெக்கத்தை பாருன்னு சொல்லி அவனோட கொமட்டில் லேசாக இடித்தேன். அதுக்கப்புறமா அவனை என்னோட பக்கத்தில் வந்து உட்கார சொல்ல, அவனும் என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். அத்தை தூங்கிட்டாங்களா? நீ பாட்டுக்க வந்துட்ட, தேட போகிறாங்கடான்னு சொல்ல, நான் சொல்லலை, அவங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அண்ணி. ஏண்டா நைஸாக வரணும்? அத்தையை எழுப்பி அண்ணி ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறத பார்த்து, நான் அன்னிக்கிட்ட திருட்டுத்தனமாக பேசத்தானே வந்தேன்னு கேட்டேன். அவனும் குடிஞ்சிக்கிட்டே, சீ அப்படியெல்லாம் இல்லை அண்ணின்னு சொன்னான். டே பொய் சொல்லாத, உனக்கு அன்னிக்கிட்ட திருட்டுத்தனமாக பேசணும்னு ஆசை, அதான் வந்திருக்குன்னு சொல்ல, அவனும் ஆமான்னு சொல்லி சொன்னான். சரி சொல்லு, என்ன பேசுகிறேன்னு சொல்லி நான் அவனை பார்த்தவாறே கால்களை சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவனும் என்னை பார்த்தவாறே உட்கார சொல்ல, அவனும் என்னை பார்த்து உட்கார்ந்தான். அப்பா அவன் என்கிட்ட, அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஓகேடா, இத்தனை நாளாக ஏன் பிடிக்கலன்னு கேட்க, இல்லைன்னு அவன் பேசாமையே இருக்க, நான் அவன்கிட்ட, நான் கருப்பாக இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுடான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவனும், அப்படியெல்லாம் இல்லை அண்ணி, அண்ணனுக்கு உங்களை பிடிச்சதுனால தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு பிடிச்சாலே போதுமே, எனக்கு எதுக்கு பிடிக்கணும்னு சொன்னான். சரிடா, அப்புறம் என்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு நான் கேட்க, அவனும், உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். சினிமா, கடை, ஷாப்பிங் மால்னு எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். சாப்பிடும்போது எனக்கு ஊட்டியும் விடுவார், ட்ரெஸ் பண்ணி விடுவார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் தானே நினச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லியும் அழுதான். நான் அவனை இழுத்து அணைச்சிக்கிட்டு, இதுதான் காரணமா? உன் அண்ணே எனக்கு இதையெல்லாம் வந்த உடனே சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் நீ எது கேட்டாலும் அதை அவர் கையால் கொடுக்காம ஏன் மூலமாக கொடுக்க வச்சாரு. இன்னும் சொல்லப்போனா உன் அண்ணனை விட நான் தான் அதிகமாக உன் மேலே பாசம் வச்சிருக்கேன்டா. நீ உன் அண்ணனுக்கு மட்டும் செல்ல பிள்ளை இல்லடா, எனக்கும் நீ செல்ல பிள்ளை தாண்டான்னு சொல்ல, அவனும் சாரி அண்ணி, சாரின்னு சொல்லிக்கிட்டே, என் அண்ணி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்பேன், நீங்கள் கோவப்படக்கூடாது. உங்களுக்கு ஏன் இன்னும் குழந்த பிறக்கலை? அக்காவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே குழந்த பிறந்துருச்சு, அதனால் நான் கேட்டேன்னு சொன்னான். அவன் கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் உடனே என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு, சாரி அண்ணி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். நானும், நீ ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கலடா, ஒவ்வொருத்தருக்கு உடம்பை பொறுத்து உடனே சில பேருக்கு குழந்த பிறக்கும், சில பேருக்கு லேட்டாக பிறக்கும்னு நான் பதில் சொன்னேன். அதுக்கு அவனும், எனக்கு உங்கள் குழந்தைய கொஞ்சன்னு போல ஆசையாக இருக்குது, சீக்கிரமாகவே குழந்தைய பெற்று கொடுங்க அண்ணின்னு சொன்னான். நானும், ஓகே அருண், உன் ஆசை சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி குனிஞ்சிக்கிட்டு அவனோட நெத்தியில் நான் முத்தமிட்டேன். அன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க விரும்பினேன்னா அவனை வசியப்படுத்தி அவன் மூலமாக நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினச்சி அன்னைக்கு நைட்டு அவன் கூட ஐக்கியமாகிட்டேன். அன்னைக்கு அவனும் நானும் தவறு செஞ்சிட்டோம். எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுவே அவனுக்கு பழக்கமும் ஆச்சு. என்னோட கணவர் ஊர்லேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் தொடர்ந்து என்னோட ரூமுக்கு வந்து என்னோட தனிமையில் இருந்துட்டு போவான். இதனால் நானும் கண்டிப்பாக கர்ப்பமாகிடுவேன்னு எனக்கு உறுதியாக தெரிஞ்சுது. என்னோட கணவரும் எப்போது விடுமுறைக்கு ஊருக்கு வர்றப்பெல்லாம் நான் அவரோட தனிமையில் இருக்கிறத வழக்கமாக வச்சுருந்தேன். அதனால் இந்த தடவை அவர் வரும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட, எனக்கு பீரியட்ஸ் 10 நாள் தள்ளி போயிடுச்சு, கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி சொல்வேன்னு
என்னோட கணவர்கிட்ட சொல்லலான்னு நினச்சிருந்தேன். அவரும் விடுமுறைக்கு ஊருக்கு வந்தார். அப்போ இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்டதும் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். நமக்கு நல்ல காலம் இனி பிறக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டாரு. என்னோட கணவர் முன்னாடி என்னோட கொழுந்தனார் என்னை பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்குவான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தான். இப்போ அவன் என் கூட நெருங்கியே வந்திருக்கான். இதனால் அவரோட தம்பி மேலே என்னோட கணவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் வரல. நான் கர்ப்பமானாலும் கூட என்னோட கொழுந்தனார் மீது என்னோட கணவருக்கு துளி கூட சந்தேகம் வராதுங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சுது. நான் நினச்ச மாதிரியே என்னோட கொழுந்தனாரால் நான் அந்த மாதமே கருவுற்றேன். இந்த விஷயத்த நான் என்னோட கணவர்கிட்டையும் சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் நானும் என்னோட கொழுந்தனாரும் இப்படி அடிக்கடி தனிமையில் சந்திச்சுட்டு வந்திருந்தோம். ஒரு வழியாக என்னோட கொழுந்தனாருக்கு +2 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போக வேண்டிய நாட்களும் வந்துச்சு. அந்த சமயத்தில் அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு அவனோட எதிர்காலத்துக்காக என்னோட கணவர் எதையும் செய்ய தயாராக இருந்தார். அப்போ என்னோட கணவர் அவரோட தம்பிக்கிட்ட, நீ எங்கே போயிட்டு படிக்க போகிற, என்ன படிக்க விருப்பப்படுறன்னு கேட்டார். அதுக்கு அவனும் ஒரு பெரிய படிப்பை படிக்க போகிறதா சொன்னான். அதுக்கு எக்கச்சக்க பணமும் செலவாகுமே, என்ன செய்கிறதுன்னு என்னோட மாமியார் என்னோட கொழுந்தனார் என்னோட கணவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு என்னோட கணவர், என் தம்பியோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக இந்த வீட்டை கூட விற்று அவனை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை என்னோட கொழுந்தனாருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்னோட கொழுந்தனார் நல்லபடியாக படிக்கணுன்றதுக்காக என்னோட கணவர் வங்கியில் இந்த வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி அது மூலமாக அவரை பெரிய படிப்பு படிக்க அனுப்புனாரு. இப்படிப்பட்ட அண்ணனுக்கு நாம் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டமேன்னு எண்ணி என்னோட கொழுந்தனார் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அருண் என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து அருண் அவரோட அண்ணன்கிட்ட, நான் இனி ஹாஸ்டல்லையே தங்கி படிக்க போகிறதா சொல்லிட்டான். வீட்டிலேருந்து படிக்கலாமேன்னு கேட்க, இல்லை இவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வைக்கிறீங்க, நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தாதான் என்னோட முழு கவனமும் படிப்பில் இருக்கும், இல்லைன்னா என்னோட கவனம் செதறிடும்னு சொல்ல, அதுக்கு என்னோட கணவரும் ஒத்துக்கிட்டு அவரை ஹாஸ்டல்லையே தங்க வச்சு படிக்க ஏற்பாடும் செஞ்சார். அப்படியே அருண் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போதே 1 வருஷத்தில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை அச்சு அசலா என்னோட கணவர் மாதிரியே இருந்துச்சு. காரணம் அவரோட தம்பி மூலமாக தானே இந்த குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன். அதனால் முகஜாடை கொஞ்சம் ஒத்து போயிருந்துச்சு. இதனால் என்னோட கணவருக்கும் என் மேலே எந்த சந்தேகமும் வரலை. ஹாஸ்டலில் தங்கி படித்த என்னோட கொழுந்தனார் அங்கேருந்தே வெளிநாட்டில் ஒரு வேலையும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அருண் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவனுக்கான கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. இதை பற்றி என்னோட கணவர் அருண்கிட்ட பேசும்போது அவன் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டான். இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை முழுக்க வெளிநாட்டில் தான் இருக்கும். அதனால நான் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்து கல்யாணம் செஞ்சு ஓரிரு நாட்கள்லையே என்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு நான் வெளிநாட்டுக்கே போயிடுவேன். வேறு வழி இல்லாமல் என்னோட கணவரும் அதே போல் அவனுக்கு ஏற்ற போல் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. அப்போ அவன் ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்தப்போ என்னோட குழந்தைய கூட பார்க்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுமே அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அவன் வெளிநாட்டு போய் செட்டில் ஆக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஊருக்கு வரவே இல்லை. அவனால் பெற்ற குழந்தைய என்னோட கணவர் தன்னோட குழந்தையா நினச்சி பாசமும் நேசமும் ஊட்டி வளர்த்துட்ருக்காரு. இந்த உண்மையை நானும் அவன்கிட்ட சொல்லலை, அவனும் இந்த உண்மையை வெளிக்காட்டிக்கவும் இல்லை. இப்படியே எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமைதியாக போய்கிட்டு இருக்கு. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.